ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடைபெற்ற 3வது T20 போட்டியில் இந்திய அணி தோல்வியை அடைந்திருந்தாலுமே, தற்போது இந்திய அணி அதிரடி ஆட்டக்காரரான திலக் வர்மா அவர்கள் செய்த சம்பவம் தான் தற்போது T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே எந்த ஒரு வீரரும் செய்யாத, இனிமேலும் செய்ய முடியாத ஒரு சாதனையாக மாறியிருக்கு. இதுதான் தற்போது இங்கிலாந்து வீரர்களுக்கு அதிசயமாக மாறியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது பார்த்தீங்கன்னா 5 போட்டியில் கொண்ட T20 தொடர் 3 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடுவதற்காக இங்கிலாந்து இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடிருக்காங்க. இதில் நடந்து முடிந்த முதல் 2 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க. நேற்று நடைபெற்ற 3வது T20 போட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று இருந்தாலுமே திலக் வர்மா அவர்கள் செய்த ஒரு சம்பவம் தான் தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரோஹித் சர்மா அவர்கள் தலைமையில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் அறிமுகமான திலக் வர்மா அவர்கள் மிகவும் திறமையான அதிரடி வீரர். இடது கை பேட்ஸ்மேனான இவங்க தொடர்ந்து IPL போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான T20 தொடர் மூலமாக இந்திய அணியில் இடம் பிடிச்சாங்க. இவங்க தனக்கு கிடைத்த அனைத்து வாய்ப்பையுமே சரியாக பயன்படுத்தி கொண்டாங்க. சமீபத்தில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக நடைபெற்ற T20 தொடர்லையும் இவங்க அடுத்தடுத்து சதம் விளாசி இவங்க தன்னுடைய திறமையை மேலும் நிரூபித்து தற்போது தனக்கான ஒரு இடத்தை தற்போது அவங்க பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில் தற்போது கடந்த 2வது T20 போட்டியிலையும் இவங்க பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடி கடைசி கட்டத்தில் ஒரு த்ரில்லிங்கான மேட்ச்சில் இந்திய அணியோட வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினாங்க இவங்க. இந்த நிலைமையில் 3வது T20 போட்டியில் ஒரு முக்கியமான கட்டத்தில் 18 ரன்களை எடுத்து இவங்க ஆட்டம் இழந்திருந்தாங்க. இவங்க இந்த போட்டியில் ஆட்டம் இழந்திருந்தாலுமே இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சாதனையை அவங்க தனதாக்கி வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, T20 கிரிக்கெட் போட்டி வரலாற்றிலேயே தொடர்ந்து அதிக முறை நாட் அவுட்டில் இருந்து அதிகமான ரன்களை குவித்த வீரர் அப்படின்ற ஒரு சாதனையை இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் தொடர்ச்சியாக ஆட்டமே இழக்காமல் களத்தில் இருந்து அதிகபட்சமாக 336 ரன்களை குவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக இப்படி ஒரு சம்பவத்தை செய்த முதல் வீரர் அப்படின்ற ஒரு பெருமை இவங்க கிட்ட வந்திருக்கு. இதற்கு அடுத்த இடத்துல நியூசிலாந்து வீரரான சாப்மேன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 3 போட்டிகளில் ஆட்டம் இழக்காமல் இருந்து 226 ரன்களை எடுத்ததே அதிகபட்சமாக இருக்குது. திலக் வர்மா அவர்கள் இந்த ஒரு சாதனையை செய்திருப்பதன் மூலமாக இது போன்ற ஒரு பெரிய சாதனையை இனிமேல் எந்த ஒரு வீரரும் எதிர்காலத்தில் கூட செய்ய முடியாது அப்படின்னு பல பேர் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க. காரணம், T20 போட்டி ஃபார்மட் போன்ற ஒரு ஃபார்மட்டில் ஒரு வீரர் ஒரு போட்டியில் அவுட் ஆகாமல் கடைசி வரைக்கும் களத்தில் இருப்பதே பெருசு. அப்படி இருக்கும்போது இவங்க தொடர்ந்து 4 போட்டிகளில் தான் விளையாடிய 4 இன்னிங்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நாட் அவுட்டாக இருந்து 336 ரன்களை வேற குவிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு திறமையான வீரர் இனிமேல் T20 கிரிக்கெட் ஃபார்மட்டில் இந்தியா கண்டறிவது மிகப்பெரிய ஒரு அரிது அப்படின்னும் தற்போது பல பேர் இவரை வெகுவாக பாராட்டி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாது இவருடைய திறமைக்கு கண்டிப்பாக இவங்க சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணியில் இடம் கொடுத்தா கூட அதை சரியாக பயன்படுத்தி இந்திய அணிக்காக ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக எதிர்காலத்தில் வளர்ந்து வருவாங்க அப்படின்னு தற்போது பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா அவர்கள் கூட தற்போது கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.